ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணதில் வந்து சேலரிட் பர்சன் பொறுத்த வரைக்கும் அந்த 12 lakhs வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். அண்ட் சில பேர் இன்னுமே வந்து ஒரு அடுத்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டு வேறு என்ன டிடக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டிடக்ஷன்னு சொல்லலாம். இனிமேல் நிறைய பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா 12 lakhs அண்ட் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இது ரெண்டு தான் வந்து நியூ ஸ்கீமில் வந்து நமக்கு டிடக்ஷன் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த பட்ஜெட் 2025 வந்து உங்களுக்கு அது இல்லாமல் இன்னொரு ஸ்கீம் கீழேயும் உங்களுக்கு அதோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப் டு 50,000 வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது என்ன, அதுக்கு ரிலேட்டட் அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் என்ன, அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது பட்ஜெட் 2024 வந்து என்பிஎஸ் வத்சலயா ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட மைனர் சைல்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் அவங்களோட பென்ஷன் டைமுக்காக நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 18 years வரைக்குமே வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்கீம் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் அது தான் தட் இருக்கும். இப்போ ஓகே ஃபைன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ என்ன அளவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதில் எவ்வளோ எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து தெரியணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றது இன்னும் ஸ்கீம் ரிலேட்டட் டேட்டாவுக்கு நம்ம போகல. பட் ஆனால் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. தட் மீன்ஸ் நீங்கள் வந்து வருஷத்துக்கு 50,000 வந்து அதாவது ஏப்ரல் டு மார்ச்க்குள்ளே என்பிஎஸ் வத்சலயா ஸ்கீமில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயுமே அந்த 50,000க்கு அடிஷ்னல் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ அது ஒன்று. பட் இதில் வந்து என்னென்னா உங்களோட ஓன் அக்கௌண்ட் ஆர் மைனருக்காக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 50,000 தான். சில பேர் அவங்களுக்கு ஒரு என்பிஎஸ் வத்சலயா அக்கௌண்ட்டோ அவங்க பசங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து நீங்கள் ரெண்டு சேர்த்துலாம் வந்து கிளைம் பண்ண முடியாது தனித்தனியாக. மேக்ஸிமம் டிடக்ஷனே 50,000 தான். அண்ட் இந்த அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து இப்போ நீங்கள் பாதியில் எதனா எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து விட்ராயலுக்கு வந்து டேக்ஸ் அப்ளிகபிள். ஸோ அது வந்து டேக்ஸ் எக்ஸம்ப்டாக இருக்காது. தென் இப்போ வேறு ஏதாவது அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ்னால உங்களுக்கு மைனருக்கு அன்சர்டனாக எதனா நடந்துருச்சு அப்போது வந்து நீங்கள் அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு டேக்ஸ் கிடையாது. தென் ஆல்சோ இப்போ வந்து சர்டைன் கேசஸில் தட் மீன்ஸ் எஜுகேஷன், ட்ரீட்மெண்ட், டிசபிலிட்டி இந்த மாதிரி கேசஸில் வந்து மேபி அப் டு ஒரு 25% விட்ராயல் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் விட்ராயல்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு டேக்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஏப்ரல் 1, 2025 தான் அப்ளிகபிள். ஸோ இப்போ இந்த வருஷம் ஜூலையில் ஃபைல் பண்ணுறதுக்கு எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது.